ஹே காய்ஸ், இது எங்களோட லாஸ்ட் நைட் ஸ்டே இன் ப்ளூ மவுண்டன். போன வீடியோவில் வந்து ப்ளூ மவுண்டன்ஸில் என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ செகண்ட் டேயோட கண்டினியூவேஷன் தான். நாங்கள் அந்த ரைட்ஸ்லாம் முடிச்சு வரும்போது ஒரு ஃபார்ம்லேருந்து இந்த மாதிரி வந்து அவங்க வளர்க்குற அனிமல்ஸ் எல்லாத்தையும் எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. குட்டி பசங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க. நாங்கள் எங்களோட செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி டேயில் பாட்ரி பெயிண்டிங் டேட் மாதிரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு போன இடம் தான் கிராக் டூடில் அப்படின்ற பிளேஸ். இந்த ஸ்பாட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இவங்க நிறைய செராமிக் டாய்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் வச்சுருப்பாங்க. அதுலேருந்து ஏதாவது ஒன்று நமக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணி அதை பெயிண்ட் பண்ணி நம்ம அவங்கக்கிட்டே கொடுக்கணும். அவங்க அகைன் அதை பர்ன் பண்ணி நமக்கு வந்து ஒரிஜினல் செராமிக் ப்ராடக்டாகவே கொடுப்பாங்க. இதுக்கு அவங்களே வந்து ஆக்சசரிஸு கொடுத்துட்றாங்க. லைக் பெயிண்டிங்க்கான ஆக்சசரிஸ், ப்ரஷ்ஷு, பெயிண்ட்ஸு, வெட் கிளாத் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. இந்த அப்பாயின்மெண்ட் எங்களுக்கு 5:30லேருந்து 6:45 வரைக்கும். நாங்கள் ஆல்ரெடி லேட்டாக தான் வந்தோம். ஸோ டக்குன்னு ஒரு ஆர்டிக்கல் ஒன்றத்தை செலக்ட் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துரும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பென்சில் ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஃபன்னாக தான் போச்சு. இந்த இடத்துக்கு கிட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் அவங்கள அக்கம்பெனி பண்ணி வந்திருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்கள் டேபிளில் கூட ஒரு தமிழ் ஃபேமிலி தான் உட்காந்தாங்க. நல்லா ஜாலியாக பேசிட்டு அவங்களும் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் டேட் ஸ்பாட்டாக தான் இருந்துச்சு. பிகாஸ் நாங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி பெயிண்டிங் ஆக்டிவிட்டிலாம் பண்ணதே இல்லை. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் அடிக்கடி சந்தோஷ் கிட்ட சொல்லுவேன், நான் ஸ்கூல் படிக்கும்போது டான்ஜர் பெயிண்டிங் ஆக்டிவிட்டி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க நம்பவே மாட்டாங்க. ஆனால் இந்த தடவை என்னை வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. இதான் உன்னோட டான்ஜர் பெயிண்டிங் ஸ்கில்ஸான்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப டச் விட்டு போயிடுச்சு பெயிண்டிங்லாம் பண்ணி. ஆனால் ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது. 2 பேர் கிண்டல் பண்ணிவிட்டு அப்புறம் குட்டி குட்டியாக சண்டை போட்டுட்டு ஒவ்வொருத்தரோட டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. இது வந்து பயங்கர ரிலாக்ஸிங்காக இருந்தது. யாராவது இந்த மாதிரி பெயிண்டிங் டேட்லாம் போகணுன்னு நினச்சிங்கன்னா இவங்களோட ஸ்டோர் வந்து டொரண்டோலேயே இருக்குது. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், கிராக் டூடில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெயிண்டிங் முடிச்சதுக்கப்புறம் அகெயின் சேம் டைமிங்க்கு ஒரு 7:30, 8 போல் நாங்கள் வந்து நேராக ஸ்விம்மிங் அண்ட் ஹாட் டப் போயிட்டோம். இது வந்து ஒரு அவுட்டோர் ஸ்விம்மிங் பூல் செட் மாதிரி வச்சுருந்தாங்க ஹோட்டலுக்குள்ளே. சுற்றி ரூம்ஸ் தான், பட் எதுவுமே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகல. ரொம்ப ஜாலியாக இருந்தது. நாங்களும் பாட்டு ப்ளே பண்ணிகிட்டே ஸ்விம்மிங்லாம் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு ஸ்விம்மிங்கை முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே நேராக வந்து சாப்பிட தான் வந்தோம். பயங்கர பசி ஸ்விம்மிங் முடிச்சதுக்கப்புறம். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்திருக்க ஸ்பாட் ஃபயர் ஹால் பீஸா தான். ப்ளூ மவுண்டனில் இதான் வந்து ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் லாஸ்ட் நைட் ஸ்டே அன்னைக்கு இங்கே வந்து சாப்பிட்லான்னு வச்சுருந்தோம். சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. பீட்சாவும் பாஸ்தாவும் வாங்கியிருந்தோம். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வாக் போயிட்டு நேராக வந்து ஐஸ்கிரீம் ஷாப் போனோம். இந்த டே எங்களுக்கு பயங்கர டயரிங்காகவும் ஜாலியாகவும் போச்சு. நாளைக்கு தான் எங்கள் லாஸ்ட் டே இன் ப்ளூ மவுண்டன். ஸோ நாளைக்கு வீடியோவில் நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ, டேக் கேர்.